Good morning. Praise the Lord. Welcome to online Good Friday service. பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யூசுவலாக நமக்கு மிட்வீக் சர்வீஸ் இருக்காது. We usually have only on Sundays. ஆனால் இது விசேஷ நாளாக இருக்கிறபடியினாலே நமக்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையை நாம் நடத்துகிறோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நடந்த சம்பவம், நாம் நினைவு கூறுகிற இந்த சம்பவம், இட்ஸ் நாட் அ குட் ஈவெண்ட் பை இட் செல்ஃப். அந்த நடந்த சம்பவம் ஒரு நல்ல சம்பவம் அல்ல. ஆனால் அந்த சம்பவத்தையே உலகத்தின் ரட்சிப்புக்காக இயேசு மாற்றிவிட்டார். நன்மைக்கேதுவாக எதையும் மாற்றக்கூடிய நம்முடைய தேவன் வாழ்க்கையிலே நடக்கின்ற எந்த சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சரியாக இருந்தால், நம்முடைய வழிகள் தேவனுக்கு முன்பாக சரியாக இருந்தால், நாம் சரியாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தால், வாழ்க்கையில் நடக்கிற எந்த சம்பவத்தையும் நன்மைக்கேதுவாக தேவன் மாற்றி விடுவார். இந்த அசைக்கப்பட முடியாத ஒரு நம்பிக்கையை நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரு சம்பவமாக இது இருக்கின்றது. உலகத்தின் ரட்சிப்புக்காக, மனுக்குலத்தின் மீட்பிற்காக தேவன் தம்முடைய அன்பு நிமித்தம் மனித அவதாரம் எடுத்து மனிதனை மீட்பதற்காக வந்த அவரை உலகமானது ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் தேசத்திற்காக பிரத்யேகமாக அவர் வந்தார். முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக அவர் சிலுவையிலே மரிக்கப் போகிறது உண்மையாக இருந்தாலும், சொந்த ஜனங்களுக்காக என்று வந்த பொழுது சொந்த ஜனங்கள் அவரை நிராகரித்தார்கள். சந்திக்கும் காலத்தை எருசலேம் நகரம் அறிந்து கொள்ளவில்லை. தேவாலயம் எவ்வளவோ ஆண்டவருடைய பேட்டர்னை விட தூரமாக போய் இருந்தது. தேவனுக்கு அது வேதனையாக இருந்தது. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அவர் செய்து முடித்தார். இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் இயேசுனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிற இன்ஸ்பிரேஷன் என்ன? வாட் இன்ஸ்பிரேஷன் ஆர் we going to draw from the life of Jesus? He had a miraculous entry into the world and lived a unique life, sinless life, a complete life from the perspective of God. தேவனுடைய பார்வையிலே ஒரு முழுமையான வாழ்க்கை. எவ்வளவு காலம் வாழுகிறோம் என்பது முக்கியமல்ல. It doesn't matter how long we live, but have we lived God's purpose in our life? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு நிறைவான வாழ்க்கையை இயேசு வாழ்ந்தார். முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். வாழ்ந்த காலம் கொஞ்சம்தான். பொது தொண்டு என்று அவர் செய்த காலம் மிகவும் குறுகிய காலம்தான். ஆனால் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். So we are going to examine the life of Jesus briefly. We are going to draw inspiration from his life. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் பிரசன்னராய் இருந்து நீர் எங்களை நடத்துவீராக. ஆராதனை நேரம், செய்தியின் நேரம் எல்லாம் ஆசீர்வாதமாக நடக்கட்டும். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு நம்பிக்கை பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 5வது நாள். 4 நாள் கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ரட்சிக்கப்படாத நண்பர்கள், உறவினர்கள், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் இதை குறித்து சொல்கிறீங்களா? 5 நாட்கள் கடந்து விட்டது. இன்றைக்கு 5வது நாள். இன்னும் நமக்கு ஒரு 7 நாள் தான் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். டிகேட் ஆஃப் ரிவைவலில் நமக்கு கிடைக்கிற ஒரு முதல் தருணம், முதல் வாய்ப்பு
இதில் நீங்கள் எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன், ஜெபிக்கிறேன். உங்களுடைய முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சுவிசேஷத்தின் வல்லமை நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆமேன். இப்பொழுது ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம், ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன் அவர்கள் நம்மை ஆராதனையிலே நடத்துவார்கள். இட்ஸ் குட் டு ஹேவ் பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன் ஸோ ரெகுலர்லி கம் அண்ட் லீட் வர்ஷிப் ஃபார் அஸ். அவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓவர் டு பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நாம் கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். இதுவரை நம்மை நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். தெரிந்த பாடல் இருக்கிற இடத்துல இணைந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து நாம் மகிமைப்படுத்துவோமாக. அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தேவ அன்பு. ஆமென். சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் காத்துக் கொள்ளுகிற கர்த்தர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை மாறாததே, அவருடைய தயவு மாறாததே, அவருடைய நன்மைகள் மாறாததே. கிருபை கூர்ந்து மனது உருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனது உருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ.
இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கர்த்தரே நம்மை நடத்துகிறபடினால இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, ஆனந்தம் பாடி திரும்பியே வா. ஆமே. நித்திய மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிற ஆண்டவர். அவருடைய பலத்தால சேனைக்குள் பாய, அவருடைய பலத்தால மதிலை தாண்ட அவர் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நம்ம நடத்துவாராக. ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா. எங்களை நடத்தினவரே, எங்களை தாங்கினவரே, ஆச்சரியமாய் அற்புதமாய் எங்களை பாதுகாத்தவரே, நன்றி நன்றி நன்றி. உம்முடைய ஆச்சரியமான நடத்துதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, கடந்த நாள் எல்லாம் கண்மணியை போல எங்களை நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே. கழுகு தன் செட்டைகளிலே தன் குஞ்சுகளை காப்பாற்றுவதை போல ஆண்டவரே எங்களை நீர் காப்பாற்றினீரே ஆண்டவரே. பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. கால்கள் தள்ளாடின போதும், நெருக்கங்கள் சூழ்ந்த போதெல்லாம் எத்தனை ஆச்சரியமாய் நடத்தினீர். அந்த தயவை எண்ணி, அந்த கிருபையை எண்ணி, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். இதய நன்றியினால் நிறையட்டும். ராஜா நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளை உணர்ந்து நம்ம இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஓ ஹல்லேலூயா. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா. துதி துதி உமக்கே, துதி உமக்கே மகிமை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், எங்கள் தகப்பன் நீர் நல்லவர். இயேசு நல்லவரே, வல்லவரே. நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. இயேசு நல்லவரே, நீர் வல்லவர், நீர் போதுமானவர். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறவர். இயேசு நல்லவரே, வல்லவரே. நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே.
நன்றி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ நன்றி நன்றி ஆவியானவரே. உந்த நாமம் மேன்மை போ வேறே நாமம் இல்லையே. உந்த நாமம் மேன்மை போ வேறே நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமை உள்ளவரே. எஸ் ஜீசஸ். நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமை உள்ளவரே. ஆம் தகப்பனே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. எப்போதும் நீர் எங்களுக்கு நல்லவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு நல்லவரே. எல்லா பிரதிகூலங்களுக்கு நடுவேயும் நீர் எங்களுக்கு நல்லவரே. எங்கள் நாவு உம்முடைய துதியையும் நாள்தோறும் உம்முடைய மகத்துவத்தையும் கொண்டாடணுமே ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், எங்கள் துதியை நீர் ஏற்றுக்கொண்டதற்காய், எங்கள் ஆராதனை நீர் ஏற்றுக்கொண்டதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தில் எங்களை நடத்துவீராக, உம்முடைய வார்த்தையில் எங்களை நடத்துவிப்பீராக, உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை நீர் பழக்குவிப்பீராக ஆண்டவரே. எங்கள் இருதயம் உமக்காய் காத்திருக்கிறது ஆண்டவரே. எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். உமக்கே நாங்கள் துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. இன்று பெரிய வெள்ளிக்கிழமை. பெரிய வெள்ளிக்கிழமை. ஏன் பெரிய வெள்ளிக்கிழமை? 24 மணி நேரத்திற்கு மேலே 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதா நம்மளுக்கு? இல்லை. குட் ஃப்ரைடே. வாட் இஸ் சோ குட் அபவுட் குட் ஃப்ரைடே? உலகத்தை மீட்க வந்த இயேசுவை சிலுவையிலே அடித்தார்கள், அவரை கொலை செய்தார்கள். வாட் இஸ் சோ குட் அபவுட் திஸ் குட் ஃப்ரைடே? மீட்க வந்த இறைவனை மனித அவதாரம் எடுத்து மனிதனுடைய பாவத்திற்காக அர்ப்பணித்த இயேசுவை சிலுவையிலே உலகம் அடித்துவிட்டது. அதிலே என்ன நன்மை இருக்கிறது? Why is it called Good Friday? நன்மைக்கேதுவாக எல்லாவற்றையும்
மாற்றுவதிலே ஸ்பெஷலிஸ்ட் நம்முடைய ஆண்டவர். He can turn every obstacle into opportunities. Tombstone into stepping stone. நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் மாற்றி அமைத்து விட முடியும். வாழ்க்கையிலே நடக்கிற கசப்பான சம்பவங்கள், வாழ்க்கையிலே நடக்கிற கொடூரமான நிகழ்வுகள், அதிலிருந்து நம்மை காப்பாற்றவும் ஆண்டவராலே முடியும். ஆனால் அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மை அந்த சூழ்நிலைக்குள்ளாக அனுமதித்து அதன் மூலம் உண்டாகிற நன்மைகளை நாம் அனுபவிக்கத்தக்கதாக செய்கிறார் என்பதை வேதம் முழுவதும் நீங்கள் பார்க்க முடியும். Right through the Bible you will find that God is able to turn every thing, situation, obstacles, difficulties, troubles, temptations, all kinds of criticisms, whatever that the world can do for you and I as a child of God. தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒருவருக்கு உலகமானது எதை செய்தாலும் அதை நன்மைக்கேதுவாக மாற்றக்கூடிய ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். That is exactly what happened on Good Friday. The Roman government thought they have done with Jesus. The religious leaders of his time thought that they have put an end to this man. But something new dawned after they did what they were able to do. Jesus came alive. Jesus did resurrect, and he used the very event to save mankind, to fulfill the Father's purpose. ரோம அரசாங்கம் நினைத்தது முடிந்தது. யூத மத தலைவர்கள் நினைத்தார்கள் முடித்து விட்டோம். ஆனால் இயேசு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய மார்க்கம், ஒரு புதிய வழி. மாத்திரமல்ல, மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காகத்தான் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் பிதாவாகிய தேவனாலே. அந்த சிலுவை மரணத்தையே அவர் உலகத்தின் ரட்சிப்பிற்காக அவர் பிராயச்சித்த பலியாக அடிக்கப்பட்டார். தேவன் அதை பயன்படுத்தி கொண்டார். பிரியமானவர்களே, if we can take one lesson from this, வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், எதிர்மறையான சம்பவங்கள், நமக்கு எதிராக நடக்கிற சம்பவங்கள், அவைகளை தேவன் நன்மைக்கேதுவாக மாற்ற முடியும். சகலமும் நன்மைக்கேதுவாக மாற்றுகிற தேவன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். For those who love God and are called according to his purpose, all things work together for good. அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவருடைய நோக்கத்திலே தங்களை வைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கும். ஆகவே நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? Keep loving Jesus. ஆண்டவரை நேசித்துக் கொண்டே இருங்கள். And keep yourself in the center of God's purpose. தேவனுடைய நோக்கத்தின் மையத்தில் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். போதும். எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி துதித்திடு இன்றைக்கே. அப்படி ஜாலியாக பாடிட்டு நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நடத்தலாம். Don't be worried about what is happening outside you. உங்களுக்கு வெளியிலே நடக்கிற எந்த காரியத்தை குறித்து கலங்க வேண்டாம்.
நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற காரியங்களை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவனோடு உள்ள உங்கள் உறவை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நீங்கள் வாழ கவனமாக இருங்கள். இவைகளை நீங்கள் செய்துவிட்டால் சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கும். ஆண்டவர் நன்மைக்கேதுவாக மாற்றுகிறவர். The event itself may not be a good event. யோசேப்பை குழிக்குள்ளே போட்டார்கள். அது ஒரு நல்ல சம்பவம் அல்ல. யோசேப்பை குற்றப்படுத்தி சிறையிலே அடைத்தார்கள். அது ஒரு நல்ல சம்பவம் அல்ல. ஆனால் அந்த சம்பவத்தை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டார் யோசேப்பை உயர்த்துவதற்கு, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. God can use every negative environment, situation, incidents in your life to take you closer to His destined purpose. உங்களுக்காக அவர் ஏற்படுத்தின நோக்கத்திற்கு அருகிலே உங்களை கொண்டு போவதற்கு தேவன் அவைகளை பயன்படுத்த முடியும். டேக் ஹார்ட், டேக் கரேஜ். உற்சாகமடையுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரிகிற தீக்குள்ளே தூக்கி எரியப்பட்டதனால்தான் தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த ராஜா அறிந்து கொள்ள முடிந்தது. செங்கடல் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தினதனால்தான் எகிப்தின் இராணுவம் அழிக்கப்பட முடிந்தது. தானியேலுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அப்படி எழும்பினதனால்தான் அவனுக்கு இன்னும் உயர்வு கிடைத்தது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகள் வெட்கப்பட்டு நீங்கள் அந்த சூழ்நிலை மூலமாக இன்னும் பெரிய வெற்றியை அடைந்து வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய நோக்கத்திற்கு நெருக்கத்திலே வருவதற்கு தேவன் அவைகளை பயன்படுத்துவார். இயேசுவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். மனிதனை தேவன் எதற்காக உண்டாக்கினாரோ அந்த வாழ்க்கையை ஒரு மனிதனும் வாழவில்லை. ஆதாம் எதற்காக உண்டாக்கப்பட்டானோ அந்த வாழ்க்கையை அவன் வாழவில்லை. அவனுடைய வித்திலே பிறந்த முழு மனுக்குலமும் ஆண்டவருடைய அந்த ஃபுல்லஸ்ட் பர்பஸ்க்குள்ள வாழாமலேயே இருந்து விட்டார்கள். பாவமில்லாத வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, முற்றிலும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, நோக்கம் நிறைந்த வாழ்க்கை, தேவன் வைத்த நோக்கத்தை முழுமையாக வாழ்ந்து முடிக்கிற வாழ்க்கை. இந்த காரியங்களை எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு யாருமே இல்லை. ஆதாம் ஒரு எக்ஸாம்பிளா இல்லை. நிறைய பேர் நமக்கு முன்னுதாரணமாக இல்லை. ஆனால் முழுமையாக ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தவர் இயேசு. Jesus lived not only a victorious life, not only lived a life to the fullest, he lived an exemplary life. ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். உங்களுக்கும் எனக்கும் அவர்தான் முன்மாதிரி. We have to take inspiration from his life and see his life as a model life and emulate his teachings and life. அவருடைய வாழ்க்கை, அவருடைய போதனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையைப் போலவே வாழ்ந்து அவரைப் போலவே நாம் மாறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Praise God. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவாக ஆண்டவர் நம்மிலே அன்பு கூறுகிறார் என்று ஒருவர் கேட்டாராம். இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை நீங்கள் பார்த்தால் 2 கைகள் அப்படி விரித்து, this much is how God loved us. இவ்வளவு
என்று சொல்லக்கூடிய அளவிலே இயேசுனுடைய சிலுவை மரணத்தை, அந்த படத்தை காட்டினார்களாம் அந்த கேள்வி கேட்ட நபருக்கு. வெரி ட்ரூ. எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்து இவ்வளவாய் நம்மிலே தேவன் அன்பு கூர்ந்தார். இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, he lived a sacrificial life. Number 2, he lived a sinless life. Number 3, he lived a purposeful life. முதலாவதாக அவர் ஒரு தியாகமான வாழ்க்கை வாழ்ந்தார். இரண்டாவதாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். மூன்றாவதாக அவர் நோக்கத்தினால் வழிநடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். நோக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த 3 காரியத்தை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். எதற்காக இதை நாம் தியானிக்கிறோம்? அவருடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி. His life is an example to us. அவர் எப்படி ஒரு தியாகமான வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு நோக்கம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wants you and me to also live life like that. முதலாவதாக sacrificial life, தியாக வாழ்க்கை. முற்றிலும் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த இயேசு. இரண்டாவது, முற்றிலும் தன் சோதனைகளை ஜெயித்த இயேசு. மூன்றாவது, முற்றிலும் தன் அழைப்பை நிறைவேற்றிய இயேசு. ஐ ரிப்பீட், முற்றிலும் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த இயேசு. தியாகமான வாழ்க்கை. முற்றிலும் தன் சோதனைகளை ஜெயித்த இயேசு. பரிசுத்த வாழ்க்கை. முற்றிலும் தன் அழைப்பை நிறைவேற்றிய இயேசு. நோக்கத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. sacrificial life, முற்றிலும் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த இயேசு. நீங்களும் நானும் உலகத்திலே பிறக்கும் பொழுது வாழ்வதற்காக பிறக்கிறோம். ஆனால் இயேசு உலகத்தில் பிறக்கும் பொழுதே மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரிக்கிறதற்காகவே ஏற்படுத்தப்பட்டவர். மரிப்பதற்காகவே பிறந்தவர் இயேசு. விலைக்கிரயம் செலுத்த ஆயத்தமாக இருந்தவர் இயேசு. விலையாய் விற்கப்படவும் தன்னை விட்டுக் கொடுத்த இயேசு. அடிக்கப்பட ஆயத்தம், சிலுவை செல்ல ஆயத்தம், இரத்தம் வியர்வையால் சிந்தினாலும் ஒப்புக் கொடுக்க தயங்கவில்லை. ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று ஒப்புக் கொடுத்தார். பிதாவின் காரியமாகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். தன்னுடைய 12 வயதாக இருக்கும் பொழுது பெற்றோர் தேடி வந்த பொழுது தேவாலயத்தில் அவர் சொல்லுகிறார், நான் பிதாவின் காரியமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியவில்லையே என்று கேட்கிறார். 12 வயதாக இருக்கும் பொழுதே பிதாவின் சித்தம் அறிந்து செயல்படுகிறவராக இருந்தவர். இயேசுனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் பல காரியத்திலே அவர் தியாகம் செய்தார். தேவ சித்தம் செய்ய முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். பிதாவாகிய தேவன் எதை காட்டினாரோ அதை மட்டும்தான் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். John chapter 5 and verse 30.
நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், John chapter 8 verse 29, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் என்று நீங்கள் அங்கே வாசிக்கிறீர்கள். யோவான் 8:29, யோவான் 8:28 முந்தின வசனம். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல், கவனிங்க, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். பிதா காட்டின காரியத்தை மட்டும் செய்தார் இயேசு. கெத்செமனே தோட்டத்தில் அப்படி விட்டு கொடுப்பது கடினமாயிருந்தாலும், இரத்தம் வேர்வையாய் வெளியிலே கசிந்தாலும், அவர் பிதாவின் திட்டத்திற்கு சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவ சித்தம் என்பது பிரியமானவர்களே, இட் இஸ் நாட் ஈஸி. தேவ சித்தம் என்பது ஈஸி கிடையாது. ஆனால் தேவ சித்தம் செய்ய வேண்டும். will of God is not easy. தேவ சித்தம் ஈஸின்னு சொல்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்கன்னு பைபிள் காலேஜில் நான் கேட்பேன். அதில் சில ஸ்டூடெண்ட்ஸு கை தூக்கிடுவாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்பேன், தம்பி, நீங்கள் இயேசுவை விட பெரிய ஆள் தான்டா அப்படின்னு சொல்லிடுவேன். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவுக்கே பிதாவின் சித்தம் செய்கிறதுக்கு ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுப்பா, இப்போ உங்களுக்கு ஈஸின்னு சொல்கிறீங்க என்று சொன்ன உடனே அவர்களுக்கு புரிந்துவிடும். See, will of God, தேவனுடைய சித்தம் என்பது நமக்கு பிரியமான காரியமாகவோ அல்லது ஒரு பிரபலமாக இருக்கிற காரியமாகவோ பாடுகள் இல்லாத ஒரு காரியமாகவோ இருக்காது. will of God often will be challenging. தேவ சித்தம் என்பது எப்பொழுதுமே நமக்கு ஒரு சவால் நிறைந்ததாகத்தான் இருக்கும். நம்முடைய கெப்பாசிட்டிக்கு மிஞ்சின காரியமாகத்தான் இருக்கும். ஆண்டவரை சார்ந்தே நாம் செய்து ஆக வேண்டும், மற்றவர்களை சார்ந்தே அதை செய்ய வேண்டும். அப்படித்தான் இருக்கும். நமக்கு ஆகாதவர்களை கூட நாம் அணைத்து தான் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கும். தேவன் நம்மிலே கேரக்டரை டெவலப் பண்ணுவதற்கு சில வேளைகளிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதித்து விடுவார். சொந்த மகனை கொண்டு வந்து பலிபீடத்திலே வைக்க சொல்லுகிறார் ஆண்டவர் ஆபிரகாமினிடத்திலே. See, that was the will of God, and it is not easy. வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற பிலிப்பு சமாரியாவில் ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு கொண்டு போக விரும்புகிறார். அதுதான் தேவ சித்தம் அந்த இடத்துல. The will of God will not be attractive. It may not be glamorous. ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிறவர்களாக, முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை பகைக்கிறவர்கள் இருப்பார்கள், நம்மை எதிர்க்கிறவர்கள் இருப்பார்கள். சிலர் நாம் செய்கிற காரியங்களிலே பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆனால் that is not an issue. ஆண்டவருக்கு பிரியமாக நான் இருக்கிறேனா, அவர் சொன்னதை மட்டும் நான் செய்கிறேனா என்ற கேள்வியை மட்டும் கேட்டுக்கொண்டே நாம் வாழ வேண்டும். லைஃப் ஆஃப் மெனி மிஷனரிஸ்,
மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவே அவர்கள் காணப்பட்டார்கள். சௌகரியமான வாழ்க்கையை தேடுகிறவர்கள் அல்ல, பிரபல்யத்தை தேடுகிறவர்கள் அல்ல. தேவனுடைய திட்டம், சித்தம், அதை செய்துவிட வேண்டும் என்ற காரியத்தை மனதிலே வைத்து செயல்பட்டவர்கள். மிஷனரிகளுடைய சரித்திரத்தை படித்து பாருங்கள். சரித்திரத்தில் இருந்த மிஷனரிகள் மாத்திரமல்ல, வேதத்திலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களை பாருங்கள். ஏன் இன்றைக்கு ஆண்டவருக்காக எழும்பி செயல்படுகிறதான மிஷனரிகள் இன்றைக்கும் there are missionary heroes who selflessly, sacrificially go and be involved in God's mission. Amen. Praise God. Hallelujah. தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை செய்வதற்கு நாம் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, எனக்கு சௌகரியம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை என்று அர்ப்பணிக்கிற மக்களை தான் தேவன் தேடுகிறார். தேவன் நம்மை ஒடுக்கி, நசுக்கி, கஷ்டப்படுத்தி, வேதனைப்படுத்தி, நம்மை காயப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. ஆனால் அவருடைய மெய்யான நோக்கத்திற்காக நாமவே விருப்பமாக என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று அர்ப்பணிக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த பூமியின் வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டாலும் நித்தியம் என்று ஒன்று இருக்கிறதே, அந்த பார்வையிலே நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பிதாவாகிய தேவன் சொல்லுகிற காரியத்திற்கு எப்பொழுதுமே எஸ் என்று சொல்லுகிறவர்களை அவர் தேடுகிறார். God is looking for people who will say yes to him. Wonders will happen. Oh, the purpose of God will be outworked through people who say yes to God. தேவனுக்கு ஆம் என்று சொல்லுகிற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். We need a breed of people, a generation of people who will say yes to God. Amen. ஆண்டவருடைய பெரிதான கிருபை, நாம் வாழுகிற இந்த காலம், தேவன் பல காரியங்களை உலகத்திலே செய்ய விரும்புகிறார். In this end time, God wants to do so many things. அவருடைய பிளான் இன்னும் நிறைய நிறைவேற வேண்டியது இருக்கிறது. காலம் குறுகிய காலமாக இருக்கிறது. இந்த காலத்தில் தேவனுக்காக எதையாகிலும் செய்ய நாம் எழும்புவோம், ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். Let us yield, let us surrender, let us submit, let us say yes to God. It is a season of opportunity. It is a season of opportunity to fulfill God's purpose. Say yes to God. Young man, young woman, say yes to God and you will not regret. You will not regret. I won't promise a smooth sail in your journey, but you know what? You would have fulfilled God's purpose for your life. வாலிப தம்பி, தங்கச்சி, ஆண்டவருக்கு எஸ் என்று சொல்லிப்பார். உன்னுடைய சௌகரியத்திற்கு ஏற்ற விதத்தில் தீர்மானங்களை எடுக்காதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ உன்னுடைய ஞானத்திற்கு அதை வைத்து எஸ் என்று சொல்லாதே. தேவன் உனக்கு எஸ் என்று சொன்னால் நீ அதற்கு எஸ் என்று சொல்லிவிடு. உன்னை தேவன் பயன்படுத்துவார் அவருடைய நோக்கத்தில். ஆமென். fulfilling God's purpose for our lives. ரோமர் 6ஆம் அதிகாரம், Romans chapter 6, 10ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக
சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆஃபர் யோர் பாடி as a living sacrifice. That is what we read in Romans chapter 6 verse 10 to 13. The writer challenges the readers to yield every member of the body as instrument of righteousness. நீதியின் ஆயுதங்களாக நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். முற்றிலும் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த இயேசு. We are drawing inspiration from the life of Jesus. We are looking at Jesus as an example for us to follow. And the first lesson that we can take from his life on this Good Friday, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில் அவருடைய வாழ்க்கையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற, அவருடைய வாழ்க்கை, அவருடைய சிலுவை மரணம், அவருடைய என்டையர் லைஃப்பை நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஒரு காரியம் வெளிப்படுகிறது. பிதாவாகிய தேவனுடைய திட்டத்திற்காக முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுத்தவர். sacrificial life. ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தியாகம் செய்யாமல் செய்ய முடியாது. If you want to accomplish anything for God that matters, without sacrifice, it is not going to happen. தியாகம் இல்லாமல் நடக்காது. வெற்றி என்பது தியாகம் இல்லாமல் வராது. தியாகம் பண்ண மாட்டேன் ஆனா வெற்றி வேண்டும், சாத்தியமில்லை. It is not possible. God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes in him should not perish but have life eternal. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. John 3:16 is what I just said. But let us look at 1 John 3:16. 1 யோவான் 3:16 வாசிக்கலாம். 1 John 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கின்றோம். நாமும் கவனிங்க, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். We are also called to yield our life in love for our brethren. Philippians chapter 1 and verse 29. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, லிசன் பீப்பிள் ஆஃப் காட், கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. See, this is one of the calling that God has given us. விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Matthew chapter 16 and verse 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். That is the call that Jesus gives for us. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
1 Corinthians chapter 1 and verse 18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. சிலுவையை சுமக்க வேண்டும் என்ற காரியத்தை பற்றி பேசும் பொழுது, when we talk about carrying the cross today, people don't like it. இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார். Yes, we all like that, but the Bible also says we must take up our cross, co-death with Christ. சப்ஸ்டிடியூஷனரி டெத், எனக்காக இயேசு மரித்தார் என்ற காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. பட் the Bible also talks about co-death with Christ. And we don't hear about that much today. இன்றைக்கு அதை பற்றி நாம் அதிகமாக கேட்பது இல்லை. முற்றிலும் தன்னை ஒப்புக் கொடுத்த இயேசு, முற்றிலும் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த இயேசு, தியாகமான வாழ்க்கை, sacrificial life. You and I are called to just do the Father's will. Hear God and obey. Hear God and obey. காரியத்தின் கடைத்தொகை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிரசங்கி சொல்லுகிறார். Solomon, who experienced all life's pleasures, says at the end of his life, vanity, vanity, vanity. எல்லாம் மாயை, மாயை, மாயை. சிற்றின்பங்கள், உலக இன்பங்கள், பதவி, பணம், இச்சை, எல்லாவற்றையும் பார்த்த ஒரு நபர்தான் இந்த சாலமோன். அவர் சொல்லுகிறார், வாழ்க்கையின் முடிவில் எல்லாம் மாயை. vanity, vanity, vanity. the sum of the matter, காரியத்தின் கடைத்தொகை. Ecclesiastes chapter 12 and verse 13. The sum of the matter is to fear God and to keep his commands. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். That's it. That's the sum of the matter. முற்றிலும் ஒப்புக் கொடுத்த இயேசு. இரண்டாவதாக, நம்பர் 2, முற்றிலும் தன் சோதனைகளை ஜெயித்த இயேசு. an overcoming life, sacrificial life, sinless life. உலகத்தை, பிசாசை, சோதனைகளை, மாம்சத்தை, உலகத்தின் ஆசைகளை ஜெயித்த இயேசு. பரிசுத்த வாழ்க்கை. He overcame sin. He was sinless. He overcame Satan. He did not yield to his temptation. சாத்தானை அவர் ஜெயித்தார், சோதனைகளை ஜெயித்தார். அவன் கொண்டு வருகிறதான அந்த சோதனைகளை இயேசு ஜெயித்தார். பாவமில்லாதவராக அவர் வாழ்ந்தார், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம், Hebrews chapter 4 and verse 15. He was tempted like us in every way, but yet he was sinless, the Bible says. அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Hebrews 4 verse 15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். He overcame. ஜெயித்தார். நாமும் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Adam did not give us a model of sinless life, but the second Adam, Jesus, he showed us
what it is to live an obedient life, what it is to live a victorious life. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவது என்ன என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். Temptation will be there. Temptation is not sin. சோதனை பாவம் அல்ல. இயேசுவே சோதிக்கப்பட்டார். சோதனை பாவம் அல்ல. Temptation is not sin. Yielding to temptation is sin. Jesus never fails and temptation never conquers. இதுதான் உங்களது வாழ்க்கையின் அனுபவமாக ஸ்டேட்மெண்டாக இருக்க வேண்டும். Jesus never fails, temptation never conquers. சோதனையோடு கூட உண்மையுள்ள தேவன் நம்மோடு இருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் என்று 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். In 1 Corinthians 10:13 we read that God will not allow us to be tempted beyond what we can handle. He is also a faithful God. He will provide a way of escape. And God expects us to be overcomers. To him that overcomes, to him that overcomes, to him that overcomes. Revelation chapter 2 and chapter 3, 7 times you will repeatedly see that phrase. To him that overcomes, to him that overcomes, to him that overcomes. Revelation 3:21. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு, these are the words of Jesus, என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். Even as I overcame and sat in my Father's throne. To him that overcomes, I will give him the privilege to sit in my throne. God wants us to be overcomers. God wants us to be overcomers. ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். முதலாவதாக sacrificial life, இரண்டாவது sinless life. பாவமில்லாத வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? அவரோடு கூட உள்ள உறவும், அவருடைய வார்த்தையின் மீது உள்ள தியானமும், அவருடைய வசனத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுகிறதும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தை தன் இருதயத்திலே வைக்கிறதுனால் தானே என்று சங்கீதம் 119 வாசிக்கிறோம். How will a young man keep his ways pure? By hiding your word in his heart. வசனத்தை இருதயத்திலே பதித்து வைக்க பழக வேண்டும் பிரியமானவர்களே. மனப்பாட வசனம் அதனால் தான் முக்கியம். மெமரைஸ் ஸ்கிரிப்சர், மெமரைஸ் ஸ்கிரிப்சர். வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். மூன்றாவதாக முற்றிலும் தன் அழைப்பை நிறைவேற்றிய இயேசு, முற்றிலும் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த இயேசு. சரண்டர்ட் லைஃப், சாக்ரிஃபிஷியல் லைஃப். இரண்டாவது sinless life, sanctified life. மூன்றாவதாக purposeful life, நோக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நோக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நோக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எதை பிதாவாகிய தேவன் கொடுத்தாரோ அதை மட்டும் செய்து முடித்தார். வேற எதையும் அவர் செய்ய முற்படவில்லை. நாம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வேலையை செய்து முடிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை கனம் பண்ணுவார் நம்முடைய ஓட்டத்தின் முடிவில். இயேசு யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். Father, I have glorified you on earth. What you gave me to do, I have completed. இயேசு தைரியமாய் அந்த ஜெபத்தை சொன்னார். யோவான் 19:30, John 19:30, on the cross
when he was crucified, one of the 7 words of Jesus was, "It is finished." எல்லாம் முடிந்தது. It is finished. லூக்கா 23:46. லூக்கா 23:46. உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். To you I commend my spirit. He lived his life to the fullest. He lived God's purpose for his life. He lived his earthly life completely. Nothing was undone. Everything was completed. அதை சொல்லிட்டு சொல்றாரு, John chapter 17 verse 5. After saying that prayer, or after saying that statement in that prayer, Jesus continues, பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். Lord, even now glorify me, even with the glory that I had before the foundation of the world. Even now glorify me, Father. See, Jesus is asking his Father to glorify him based on the finished work. Based on the finished work. He was made to be seated with the Father in his throne based on him being an overcomer. Revelation 3:21. Even as I overcame and sat in my Father's throne. That is what Jesus says there. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல, தேவகுமாரனாக இருந்ததினாலே அவர் போய் பிதாவின் சிங்காசனத்திலே உட்காரவில்லை. அவர் ஜெயம் கொண்டபடியினாலே பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்தார். Even as I overcame and sat in my Father's throne, to him that overcomes I will give the right and the privilege to sit with me in my throne, Jesus said. Only overcomers will rule. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் ஆளுகை செய்வார்கள். ஆமென். ஆண்டவர் வைத்திருக்கிற பலனிலே ஒன்று ஆளுகை. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பலனிலே ஒன்று ஆளுகை. ஆனால் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் ஆள முடியும். செய்து முடிக்க வேண்டிய வேலையை செய்து முடித்தால் தான் பலன் உண்டாகும். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். I have finished. I have finished. அமெரிக்கா ஐக்கிய தேசத்தில் இருந்து ஒரு மிஷனரி ஒரு ரிமோட் தீவுக்கு இயேசுவை அறிவிப்பதற்காக போய் பல ஆண்டுகள் தியாகத்தோடு ஊழியம் செய்து அவர் திரும்பி அவருடைய தேசத்திற்கு வருகிறார். After a long time, after a few years, அவர் திரும்பி வருகிறார். அதே கப்பல் இல்லை, அமெரிக்காவின் பிரசிடென்ட்டும் வருகிறார். அவர் இன்னொரு தேசத்திற்கு ஒரு 3 நாள் பிரயாணம் தான் போயிருக்கிறார். He has gone only for a short visit. And this American president is also returning in the same ship. The ship that the missionary has taken to return home. After several years of hard work, he was expecting a lot of people to receive him. நிறைய பேர் அவரை ரிசீவ் பண்ணுவதற்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஹோம் கமிங் ஆஃப் த மிஷனரி. அதிகமான ஆட்கள் இல்லை, 1-2 பேர் மாத்திரம் இருந்திருக்கிறார்கள். ஒரு ஆரவாரம் இல்லை. அவர் இறங்கி வருகிறார். அவரை அழைத்து போக அவர்கள் அங்கே நிற்கிறார்கள். பார்க்கிறார், பேசுகிறார். அப்பொழுது அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் வருகிறார் என்று கேள்விப்பட்டதனாலே அதே கப்பலிலே ஏராளமான கூட்டம்.
அங்கே பேண்ட் வாத்தியம், அங்கே ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். 3 நாள் பிரயாணமாய் போய் வந்த அந்த அமெரிக்கா ஜனாதிபதிக்கு ஹோம் கமிங் வரவேற்பு பெரிதாக இருந்தது. அப்பொழுது லேசாக அந்த மிஷனரியுடைய உள்ளத்திலே, ஆண்டவரே, நான் தியாகமாக இத்தனை ஆண்டுகள் கழித்து திரும்பி வருகிறேன், இங்கே 3 நாள் போய் திரும்பி வருகிற இந்த அமெரிக்கா ஜனாதிபதிக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்கிறதே என்ற சின்ன எண்ணம் வந்ததாம் அவருடைய உள்ளத்தில். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம் அவரை பார்த்து, மை சன், யூ ஆர் நாட் ஹோம் as yet. When you return home, there will be celebration. You are not home as yet. நீ இன்னும் வீட்டுக்கு வரலப்பா, நீ வீட்டுக்கு வரும்பொழுது உனக்கு வரவேற்பு இருக்கும். When we finish the work that God has given us, there will be celebration. அங்கே கொண்டாட்டம் இருக்கும், ஆரவாரம் இருக்கும். தேவதூதர்கள் தேவனே எழும்பி நின்று வரவேற்றார் ஸ்தேவானை. Stephen, when he was stoned to death, Jesus, who was seated at the right hand of the Father, as we read in the scriptures, வேதத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார் இயேசு என்று வாசிக்கிறோமே, இப்பொழுது இயேசு எழும்பி நின்று வரவேற்கிறதை நாம் வாசிக்கலாம். Jesus stands up and welcomes. Amen. Hallelujah. ஐம்பத்தி 6ஆம் வசனம், Acts chapter 7 verse 56. அப்போஸ்தலர் 7:56. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஸ்தேவான் கொல்லப்பட்டு அவன் கல்லிருந்து கொல்லப்படுகிறான். பெர்சிக்யூஷன்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவன். The first martyr of the New Testament church, முதல் இரத்த சாட்சி புதிய ஏற்பாட்டின் திருச்சபைக்கு. அங்கே இயேசு எழும்பி நின்று வரவேற்கிறார். There was standing ovation for Stephen. அங்கே எழும்பி நின்று இயேசு வரவேற்கிறார். பிரியமானவர்களே, அந்த மிஷனரி திரும்பி வரும் பொழுது அமெரிக்கா ஜனாதிபதிக்கு அவ்வளோ வரவேற்பு, ஆனால் எனக்கு அவ்வளோ வரவேற்பு இல்லையே என்று நினைச்ச இந்த மிஷனரியை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சன், யூ ஆர் நாட் ஹோம் as yet. When we reach home, நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே வரும் பொழுது தேவன் நமக்கு அந்த கனத்தை கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே, நல்ல போராட்டத்தை போராடினேன் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4, 7, 8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Crown of righteousness is kept for me. God will glorify, God will reward, God will honor those who finish their life assignment on earth. நல்லது, உண்மை, முத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்று சொல்லுகிற அந்த மகிமையான வார்த்தையை கேட்கிற பாக்கியம், ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாகும். இயேசு தமக்கென்று வைக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை ஓடி முடித்தார். பர்பஸ்ஃபுல் லைஃப், சின்லெஸ் லைஃப், sacrificial life, surrendered life, sanctified life, meaningful life. I am drawing inspiration from the life of Jesus. On this special day, when we remember the crucifixion of Jesus, yes, it was not an event in history that is to be celebrated if we just look at that event itself. But if we see the outcome of that event, we will want to celebrate. நாம் அந்த சம்பவத்தை மட்டும் தியானித்தால் அது ஒரு கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்வு அல்ல. ஆனால் அந்த நிகழ்வினுடைய விளைவை நாம் யோசித்து பார்த்தால் நாம் அதை கொண்டாடியே ஆக வேண்டும்.
முடிந்து விட்டது என்று ரோம சாம்ராஜ்யம் நினைத்தது. முடித்து விட்டோம் என்று யூத மதத் தலைவர்கள் நினைத்தார்கள். The religious leaders thought, we have put an end to him. The Roman government thought that we have finished him. Yes, Jesus said on the cross, it is finished. Amen. You may think you have finished, but God has his final say on life's events. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவர். அவருடைய ஆளுகையிலே நாம் இருப்போமாக. ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்த நாளை தான் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அதனால தான் குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம். குட் ஃப்ரைடே. வாட் குட் கேம் அவுட் ஆஃப் திஸ் ஃப்ரைடே? சால்வேஷன் ஃபார் ஹியூமனிட்டி. மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு, மனுக்குலத்திற்கு மீட்பு, மனுக்குலத்திற்கு நித்திய நம்பிக்கை. தியாக வாழ்வுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நோக்கம் நிறைந்த வாழ்வை நாம் நடத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனுடைய ஊழியத்தை 3 டிகேட்ஸுக்கு மேலாக நான் செய்து வருகிறேன். இயேசுவினுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். எப்பொழுதெல்லாம் பார்க்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய லைஃபை தியானிக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் அவர் வாழ்ந்த விதத்தை பார்க்கிறோமோ, ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இது ஒரு எழுப்புதலின் நேரம். இந்தியாவிலே, உலகத்திலே ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக ஒரு மாபெரும் அசைவு உண்டாக போகிறது. பிரியமானவர்களே, இது ஒரு உபத்திரவ காலமும் கூட. This is also a season of persecution. The height of persecution was Jesus being crucified on the cross. But even in that, Jesus was able to redeem mankind. So do not be afraid of persecution. உபத்திரவத்தை கண்டு கலங்க வேண்டாம். இந்த கடைசி நாட்களிலே உபத்திரவம் இருக்கும் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 24 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம், மார்க் 13 அதிகாரம். இயேசு கடைசி காலத்தை குறித்து சொல்லும் பொழுது, when Jesus talks about end times, he mentions persecution. பவுல் மிஷனரி ஊழியத்தை செய்யும் பொழுது அங்கே உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வை சபைகளுக்கு கொடுத்தார். There will be persecution. There will be persecution. I repeat, there will be persecution. உபத்திரவம் இருக்கும் இந்த கடைசி நாட்களிலே. ஆனால் அதன் நடுவிலே தேவனுடைய நோக்கத்தை மையமாக வைத்து வாழுகிற ஒரு breed of Christians, ஒரு faithful remnant company of people, அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை எழும்பும். அந்த தலைமுறையிலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த குட் ஃப்ரைடே, on this good Friday, இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்ட நாளை நினைவு கூறுகிற இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்காக நான் எந்த உபத்திரவத்தையும் படுவது ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். I count it a privilege to suffer for Jesus. Not everyone has that privilege, beloved. God so chooses to give that privilege to some people, and if you are chosen, count it a joy. அதை பாக்கியமாக கருதுங்கள். பிலிப்பியர் 3 அதிகாரத்திலே பவுல் ஆசைப்படுகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிற அறிவு எனக்கு வேண்டும். I want to be part of his suffering, the fellowship of his suffering,
The power of resurrection I want to know, and I want to know the fellowship of suffering. உபத்திரவப்படுவது என்பது பாக்கியம். ஆமென். இந்த நாட்களிலே இந்த கடைசி தலைமுறை, this last generation probably, ஆண்டவருடைய வருகைக்கான எல்லா அடையாளமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாபெரும் அறுவடை ஒன்று நடக்கப் போகிறது. மகிமையான தேவனுடைய அசைவு ஒன்று உண்டாக போகிறது தேசங்களிலே. கொள்ளை நோய், யுத்தங்கள், உபத்திரவம், இவைகளெல்லாம் தாண்டவமாடும் ஒரு பக்கம். அதன் நடுவிலே தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கூட்டம் எழும்பும். ஆண்டவர் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Jesus said on the cross, it is finished. Jesus said at the end of his life to the Father, Father, I have finished what you have given me. Can you also run your race? To be able to say to the Father, Father, I have done what you gave me to do. பிதாவே, நீர் எனக்கு கொடுத்ததை செய்து முடித்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே உங்கள் ஓட்டம் இருக்குமா? ஒப்பு கொடுப்பீங்களா? In the Good Friday, shall we commit afresh? நாம் இன்னொரு முறை ஆண்டவருக்காக ஃப்ரெஷ்ஷாக ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Father, we thank you for this wonderful day. We remember your sinless life. We remember your sacrificial life, your surrendered life, your sanctified life, your purposeful life, focused life. ஆண்டவரே, நீர் வாழ்ந்த தியாக வாழ்க்கை, நீர் வாழ்ந்த ஒப்புக்கொடுத்த வாழ்க்கை, நீர் வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கை, நீர் வாழ்ந்த வெற்றியுள்ள வாழ்க்கை, நீர் வாழ்ந்த நோக்கம் நிறைந்த வாழ்க்கை, பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்ய முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்த வாழ்க்கை. உபத்திரவப்படுவதற்கோ கடினமான பாதை வழியாய் கடந்து போவதற்கோ தயங்காமல், மாம்சத்திலே இருந்த பொழுது உமக்கு அது கடினமான சூழ்நிலையாக ஒருவேளை இருந்தாலும் அதை நீர் பொருட்படுத்தாமல் விட்டுக் கொடுத்து ஆண்டவரே, பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்றினது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே உமக்கு பிரியமான வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தியாகமுள்ள வாழ்க்கை, ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, சரண்டர்ட் லைஃப் வாழ, வெற்றியுள்ள வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, சின்லெஸ் லைஃப் வாழ, நோக்கம் நிறைந்த வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை, பர்பஸ்ஃபுல் லைஃப் நாங்கள் வாழ, ஃபோக்கஸ்டு லைஃப் வாழ. இயேசுவே, எங்களுக்கு முன்மாதிரியாக நீர் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, people of God. ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்புவோம். ஆண்டவருக்காக வீரியம் கொண்டு எழும்புவோம். ஆண்டவருக்காக அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, இந்த கடைசி கால பணியை செய்வதற்காக இணைந்து எழும்புவோம். மாரநாதா, ஆண்டவரே சீக்கிரம் வாரும். ஆமென். God bless you. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். சிலுவை சுமந்தோராய். அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் எழுதின பாடல், ஒரு மிஷனரி எழுதிய பாடல். Sister Beulah will sing this song. Amen. அர்த்தமுள்ள ஒரு பாடல் on this Good Friday.
சிலுவை சுமந்தோராய் என்ற இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் நமக்காக தியாகமாக சிலுவையிலே மரித்த செயலை நினைவு கூறுகிறது மாத்திரமல்ல, நாமும் சிலுவை சுமக்கிற சீஷர்களாக இருக்க அர்ப்பணிப்போம். பாடலை பாடும் பொழுது ஆன்லைன் சர்வீஸில் பார்க்கிறவர்கள், மிஷனரி ஊழியத்தை தாங்க விரும்புகிறவர்கள், நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். பேங்க் டீட்டெயில்ஸ் will be flashed. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலுவை சுமந்தோராய், சிஸ்டர் பியூலா. சிலுவை சுமந்தோராய், சீஷராகவும் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சேர்ந்து பாடுவோம். ஆமென். சிலுவை சுமந்தோராய், சீஷராகவும் சிலுவை சுமந்தோராய், சீஷராகவும் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்ல கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மத்தேயு 16:24 அப்படி சொல்லுகிறது. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று. அவரை பின்பற்ற, அவரை போல் மாற நாம் அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவதுதான் தேவனுடைய ஆசையாயிருக்கிறது, அவருடைய வாஞ்சையும். ஆமென். அப்படியே செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதுக்குரிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார், நிச்சயம் தருவார். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிட்டேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கிட்டேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவைப் போலவே, சீஷன் என்பவன் குருவைப் போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை
சிலுவை சுமந்துராய் சிஷ்யராகுவோம், சிலுவை சுமந்துராய் சிஷ்யராகுவோம், சிந்தை வாழ்வீரும் தாழ்மை தருவோம், நிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்வீரும் தாழ்மை தருவோம், நிந்தை சுமப்பீரும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 Praise God. Amen. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்தார். The Lord blessed our time together. கர்த்தர் நம்முடைய ஆராதனையை ஆசீர்வதித்தார். மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நம்பிக்கை பெருவிழாவிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்முடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து நாம் வருவோம். இயேசு சிலுவையிலே மரித்த அந்த செய்தியை, அவர் நமக்காக மரித்தார் என்ற செய்தியை உலகத்திற்கு சொல்ல தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை நாம் ஏற்றுக்கொள்வோம், கீழ்ப்படிவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய ஆராதனையை தேவன் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கண்களை மூடி ஜெபித்து இந்த ஆராதனை முடிவிற்கு நாம் கொண்டு வரப்போகிறோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு எங்களோடு கூட நீர் பேசி வருகிற ஆண்டவரே காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசுகிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நாங்கள் மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனில் இருந்தாலும் ஆங்காங்கே நாங்கள் இருக்கிற இடங்களுக்கே தேவனுடைய செய்தி வரக்கூடிய ஒரு வழியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீரே ஆண்டு நடத்தும். ஆண்டவரே, இந்த கொரோனா செகண்ட் வேவ் வருகிறதை நாங்கள் அறிகிறோம். வாதை ஆண்டவரே உலகத்திலே பெருமளவிலே வந்து தாக்கிக் கொண்டிருக்கிறது. தேசத்தை ஆண்டவரே கொள்ளை நோய் தாக்கிக் கொண்டிருக்கிறது. உலகமானது ஆண்டவரே நீர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நிறைவேறுதலை கண்டு கொண்டிருக்கிறது. உம்முடைய வருகை அதிக சமீபம். லார்ட், your coming is imminent. Lord, your soon return is what we anticipate. But there is something that you have asked us to do before that. அதற்கு முன்பாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். Lord, we pray and ask for your blessings. ஆண்டவரே, எங்களுடைய முயற்சிகள் விஷன் 2030 அதை ஆசீர்வதியும். ஆண்டவரே, மிஷனரி ஊழியத்தையும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறதான கிரேட் கமிஷன் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் ஆண்டவரே ஒரு நல்ல தருணம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதை செய்து முடித்திடணும். எங்களை பலப்படுத்துங்க. இணைந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தமிழ்நாடு தேர்தலை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்தியா முழுவதும் 5 மாநிலங்களில் நடக்கிற தேர்தலை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உங்கள் ஆளுகை, உங்கள் வழிநடத்துதல், நீர் விரும்புகிற நபர் ஆட்சியிலே அமர நாங்கள் செபிக்கிறோம். அப்படி ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு உள்ள ஆராதனை பொறுப்படுத்திக் கொண்டீர். ஈஸ்டர் ஆராதனை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அநேகர் வந்து பங்கெடுக்க, அநேகர் கலந்து கொள்ள, அநேகர் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்பிக்கை பெருவிழாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்
ஒவ்வொரு நாளும் அநேகரை தொடுவீராக, ரட்சிப்பீராக. சுவிசேஷ செய்தி, சுவிசேஷ வல்லமை கடந்து வருவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 4 நாட்கள் எங்களை ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உள்ள கூட்டத்தை ஆசீர்வதியும். இந்த வீக்கெண்டு உள்ள ப்ரோக்ராம்ஸை ஆசீர்வதியும். அதற்கு பிறகு உள்ள கடைசி 5 நாட்கள் கூட்டங்களை ஆசீர்வதியும். உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் 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 மறவாதே. ஆமேன். இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தேவாவியானவர் சிநேகமும் காவலும் வழிநடத்துதலும் நம் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. தேவரீர் எங்களை ஆசீர்வதியும். தேவரீர் எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும். தேவரீர் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். தேவரீர் தீங்கு அணுகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அற்புத தேவன் அன்றாட வாழ்க்கையிலே எங்களுக்கு அற்புதங்களை செய்து எங்களை மகிழச் செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மதியம் 3 மணிக்கு மறுபடியும் சந்திக்கலாம்.